அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வசிக்கும் தனது குடிமக்களை திரும்பப் பெற இந்தியா தயாராக உள்ளது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இப்படிப்பட்ட நிலையில்தான் அமெரிக்காவில் உள்ள பல இந்தியர்கள் கொத்து கொத்தாக நாடு கடத்தப்பட்டு வருகிறார்கள். மனித கடத்தல் தான் அதிகம் நடந்து வருகிறது. இந்தியாவிலிருந்து பலரை ஏமாற்றி அமெரிக்கா கொண்டு செல்லும் நிலை உள்ளது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இவர்கள் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு பெரிய கனவுகள் இருக்கின்றன. அவர்களின் ஆசைகளை காரணம் காட்டி ஏமாற்றுகிறார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் தவறாக வழிநடத்தப்பட்டு இங்கே கொண்டு வரப்பட்டவர்கள். எனவே இந்த முழு மனித கடத்தல் அமைப்புகளையும் நாம் தடுக்க வேண்டும். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வசிக்கும் தனது குடிமக்களை திரும்ப பெற இந்தியா தயாராக உள்ளது. அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். ட்ரம்ப் நிர்வாகம் ஆவணமற்ற மற்றும் சட்டவிரோத குடியேறிகளை மட்டுமே குறிவைக்கிறது. முதல் கட்டமாக முந்தைய ஜோ பைடன் நிர்வாகத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். அடுத்து புதிய கணக்கெடுப்பின் அடிப்படையில் மக்கள் வெளியேற்றப்படுவார்கள். இதற்காக போர் விமானம், பயணிகள் விமானம் என இரண்டும் பயன்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த சில நாட்களில் டெக்சாஸின் எல்பாசோ மற்றும் கலிபோர்னியாவின் சாண்டியாகோவிலிருந்து 5000க்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்தோர் நாடு கடத்தப்படுவார்கள் என பென்டகன் தெரிவித்துள்ளது. இதுவரை ராணுவ விமானங்கள் மூலம் கவுதமாலா, பெரு மற்றும் ஹோண்ட்ராஸ் ஆகிய நாடுகளுக்கு மக்கள் நாடு கடத்தப்பட்டனர். இப்போது இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டு வருகிறார்கள். இரண்டாவது கட்டமாக அமெரிக்காவிலிருந்து 119 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். நேற்று இவர்கள் விமானம் மூலம் அதிகாலை நாடு கடத்தப்பட்டனர். சங்கிலியில் கட்டப்பட்டு போர் விமானங்களில் இவர்கள் வந்திருக்கிறார்கள். இன்று பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள விமான நிலையத்தில் இரவு 10 மணிக்கு இவர்கள் தரையிறங்குகின்றனர். சட்டவிரோதமாக குடியேறிய 119 பேரில் 67 பேர் பஞ்சாபை சேர்ந்தவர்கள், 33 பேர் ஹரியானாவை சேர்ந்தவர்கள், 8 பேர் குஜராத்தை சேர்ந்தவர்கள், 3 பேர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள், கோவா, மகாராஷ்டிரா மற்றும் ராஜஸ்தானை சேர்ந்தவர்கள் தலா 2 பேர், இமாச்சல பிரதேஷ் மற்றும் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவர்கள் தலா ஒருவர் என தகவல் வெளியாகியுள்ளது. சரியாக மோடி அமெரிக்காவில் இருந்த அதே நேரத்தில் ட்ரம்ப் இந்தியர்களை நாடு கடத்தி உள்ளார் என்பதுதான் இதில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய 20,407 இந்தியர்களை அமெரிக்கா அடையாளம் கண்டுள்ளது. இந்த விவகாரத்தில் இந்தியர்கள் மிக மோசமாக அவமானப்படுத்தப்பட்டுள்ளனர். ராணுவ விமானத்தில் இந்தியர்களின் கை கால்கள் சங்கிலியால் கட்டப்பட்டுள்ளது. இப்படி கை கால்களை கட்டிய பின்பே 48 மணி நேரம் அவர்கள் விமானத்தில் பயணிக்க அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் நாடு கடத்தப்படும் குற்றவாளிகள் என்பதால் தான் இப்படி மோசமாக நடத்தப்படுகிறார்களாம். இந்தியர்களுக்கு இத்தனை ஆண்டு வரலாற்றில் அமெரிக்காவால் இவ்வளவு மோசமான அவமானம் நேர்ந்ததே இல்லை. அப்படி ஒரு அவமானம் இன்று நேர்ந்தது என்பது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அமெரிக்காவில் இந்தியர்கள் சார்பாக நடத்தப்படும் கடைகள், உணவகங்களில் ரெய்டுகளை நடத்த அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. பொதுவாக இது போன்ற உணவகங்களில், கடைகளில் இந்திய மாணவர்கள் தான் வேலை பார்ப்பார்கள். ஆனால் அமெரிக்காவில் உள்ள வெளிநாட்டு மாணவர்கள் பலரும் படித்து முடித்து முறைகேடாக ஓவர்ஸ்டே செய்கிறார்கள். அதாவது படிப்பிற்கான விசா முடிந்தும் கூட, அதன் அவகாசம் முடிந்தும் கூட பலர் முறைகேடாக ஓவர்ஸ்டே செய்கிறார்கள். சிலர் படிப்பு விசா வாங்கி பார்ட் டைம் வேலை செய்கிறார்கள். இதை இந்தியர்கள் பலரும் பாக்கெட் மணி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் செய்கிறார்களாம். இவர்களை எல்லாம் ட்ரம்ப் வரும் காலங்களில் கணக்கெடுத்து ஆக்ஷன் எடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்க சட்டப்படி மாணவர்கள் விசா வாங்கியவர்கள் பார்ட் டைம் வேலை பார்க்க முடியாது. ஆனால் இதையும் மீறி இந்திய கடைகளில் இவர்கள் வேலை பார்க்கும் வாய்ப்புகள் உள்ளது. முக்கியமாக உணவகங்களில், மால்களில் பலர் வேலை பார்க்கும் வாய்ப்புகள் உள்ளன. இதை கண்டுபிடிக்க ரெய்டு நடத்தும் திட்டத்தில் அந்த நாட்டு அதிகாரிகள் உள்ளனர். அமெரிக்கா முதலில் அங்கே தங்கியுள்ள விசா இல்லாத இந்தியர்களை கணக்கெடுக்கும். படிப்பிற்கு விசா வாங்கி வேலை பார்ப்பவர்களை கணக்கெடுக்கும். சுற்றுலா விசா வாங்கி கூடுதல் நாட்கள் தங்கி வேலை செய்பவர்களை கணக்கெடுக்கும். H1B விசா வாங்கி அது காலாவதியான பிறகும் அங்கு இருப்பவர்களை கணக்கெடுக்கும். இதற்கான பணிகள் தான் தற்போது மும்முரமாக நடந்து வருகிறது. தற்போது இந்தியாவும் அங்கு சட்டவிரோதமாக குடியேறியிருக்கும் இந்தியர்களை நாடு கடத்த முழு மூச்சாக ஒப்புக்கொண்டிருக்கிறது. இதற்கான பணிகளை இந்தியாவும் இனி செய்யும்.